அனைவருக்கும் வணக்கம். நாம எஸ்ஏ கரண்ட் அஃபேர் எம்சிக்யூ சீரீஸ்ல இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ரிலேட்டடா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாலின இடைவெளி சம்பந்தமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாலின இடைவெளினா ஜெண்டர் அந்த கேப் எவ்வளவு இருக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை சென்சஸ் அடிப்படையிலும் கேட்கலாம், இல்லை இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங் 2024 விச் கண்ட்ரி ஹோல்ட்ஸ் த டாப் பொசிஷன்? 2024 ஆண்டுக்கான உலக திறமைக்கான தரவரிசை முதலிடத்தில் உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ சுவிட்சர்லாந்தில் தான் பார்த்தீங்கன்னா டேலண்ட் ரேங்கிங்கில் அதிகமான பேர் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புள்ளி விவரம் வந்து இதை உறுதிப்படுத்துது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் நேச்சர் கன்சர்வேஷன் இண்டெக்ஸ் 2024? 2024 ஆண்டுக்கான உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 176 அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். இதை பொறுத்தளவுல இயற்கை பாதுகாப்பு, இயற்கை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம், ஸோ சுற்றுச்சூழல் இயற்கை சார்ந்த நம்மளுக்கு கேள்விகள் சில இது வருது. ஸோ இந்த வகையில் இயற்கை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற தரவரிசையில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. 176வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குளோபல் நேச்சர் கன்சர்வேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. According to recent IMF report, which country has become the fourth largest economy in the world? சமீபத்திய IMF அறிக்கையின்படி எந்த நாடு உலகின் 4வது பெரிய பொருளாதாரமா மாறிலும் சொல்லியிருக்காங்க. இந்தியா அப்படிங்கிறத ரைட் ஆன்சர். சில கேள்விகள் வந்து இந்த மாதிரி வரும்போது இதை நம்ம டக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல ஆன்சர் வந்து இந்தியாவோ இல்லை தமிழ்நாடோ இருக்கும்போது அதை முன்னிறுத்தும் விதமாக தான் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரியும் மற்றதை எலிமினேட் பண்ணி இதை வந்து ரைட்டாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் அணுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4th லார்ஜஸ்ட்னு கேட்டாங்க. அப்படிங்கும்போது இந்தியா தான் அதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இதை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து டாப் 5 டாப் 10 இருக்கும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் இந்த மாதிரி பார்க்க வேண்டியது அவசியம். ஃபர்ஸ்ட் பொறுத்தளவுல அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, சீனா 2வது இருக்காங்க, 3வது பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இருக்காங்க. அடுத்ததா இப்போ நம்ம யாரை பீட் பண்ணி இந்தியா வந்து 4வது வந்திருக்காங்க அப்படின்னா ஜப்பானை பீட் பண்ணி இந்தியா வந்து 4th பிளேஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2024 வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் 127 countries? 2024 ஆண்டுக்கான உலகளாவிய பட்டினி குறியீட்டில் 127 நாடுகளில் இந்தியாவின் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 105 அப்படிங்கிறது. இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2024 அப்படிங்கிறது சில அறிக்கைகள் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சில இதெல்லாம் வெளியிடுவாங்க. அந்த வகையில் நமக்கு சமீபத்தில் இந்த 2024க்கான இதுதான் வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்தியாவை பொறுத்தளவில் 105வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பட்டினியில இருக்காங்க அப்படிங்கிறத விட நம்ம வந்து அவசர நேரங்களில் சில நேரங்களில் சாப்பிடாம போயிடுவோம். ஸோ அந்த விஷயமும் உள்ள வருது. அது போக இந்த பீஸா பர்கர் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த டேட்டாவும் உள்ள வருது. ஸோ அது வந்து உணவு வகையில் வராது, அது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி போயிடும். ஸோ இந்த வகையில் இதெல்லாம் உள்ள வைக்கும் போது தான் இது வந்து 105வது இடத்துல போயிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. As per the Global Firepower Index 2025, what is India's military strength rank among 125 countries? 2025 ஆண்டுக்கான உலகளாவிய ராணுவ சக்தி குறியீட்டின்படி 145 நாடுகளில் இந்தியாவின் ராணுவ வலிமை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்தியாவோட ராணுவ வலிமை. ஸோ 4th பிளேஸ்ல இந்தியா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை பொறுத்தளவுல இதுலயும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இருப்பாங்க, 2வது பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருப்பாங்க, 3வது சீனா இருப்பாங்க, 4வது பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்காங்க. ஸோ இதில் தான் இதை பொறுத்தளவில் அவங்களோட இந்த பட்ஜெட்டு அவங்க இராணுவத்துக்காக எவ்வளவு செலவழிக்கிறாங்க அந்த ஒரு இது, அப்புறம் மேன் பவர் இதை பொறுத்து வந்து இந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2025? 2025 ஆண்டுக்கான மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னா 130வது இடத்துல தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த கல்வி, வயது, அதாவது ஹியூமனோட ஏஜ், அப்புறம் வந்து பெர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமானம், இதெல்லாம் பொறுத்து தான் இந்த
மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து அறிக்கை கொடுக்கப்படுது. இதுல வந்து நம்ம 130வது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2025? 2025 ஆண்டுக்கான உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 131 அப்படிங்கிறது தான். ஸோ இது மாதிரி இந்தியாவில் எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் ஜெண்டர் கேப் இடைவெளி எந்த மாநிலங்கள் இருக்கு, எந்த மாவட்டங்கள் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான கேள்வி தான் இது. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த ரிலீஸ்டு குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2025? 2025 ஆண்டுக்கான உலக அமைதி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 115வது இடத்துல இருக்காங்க. அமைதி குறியீடு அப்படின்னா அந்த நாட்டோட அமைதி குறியீடு, உலக அளவில் அமைதி குறியீட்டில் இந்தியாவோட தரவரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 115 அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு த குளோபல் லைவபிலிட்டி இண்டெக்ஸ் 2025, which city has been declared the world most livable? 2025 ஆண்டுக்கான உலகளாவிய வாழ்வாதார குறியீட்டின்படி உலகின் மிகவும் வாழக்கூடிய நகரமாக எந்த நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கோபன்ஹென், டென்மார்க் அப்படிங்கிறது. டென்மார்க்ல உள்ள இந்த கோபன்ஹென் அப்படிங்கிற ஒரு நகரம் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வாழ தகுதியான இடங்கள்ல நம்பர் 1ல இருக்கு, சிறந்த நகரமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ டென்மார்க் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த 2025 யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் 2025 2025 ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்கு SDG குறியீட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 99வது இடம். இது ஒரு முக்கியமான டேட்டா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே தான் இந்த குறியீட்டில் இருந்திருப்பாங்க. தற்போது வந்து முதல் முறையாக டபுள் டிஜிட்டில், அதாவது 100க்கு உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து சமீபத்தில் அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமானது. 99வது இடத்துல இருக்காங்க. எதில்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் இந்தியா வந்து 99வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2025? 2025 ஆண்டுக்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 151. ஜனநாயகத்தோட 4வது தூண் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பத்திரிகை அப்படிங்கிற ஒரு துறை. இந்த துறையை பொறுத்தவரை இந்த துறைக்கான சுதந்திர குறியீட்டில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 151வது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் 2025 ஃப்ரீ ஸ்பீச் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் 33 கண்ட்ரிஸ்? 2025 ஆண்டுக்கான பேச்சு சுதந்திர குறியீட்டில் 33 நாடுகளில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 24 அப்படிங்கிறது. பேச்சு சுதந்திரம் அப்படின்னா நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே பேச்சு சுதந்திரத்துக்கான ஆர்டிகளும் இருக்கு. ஸோ அந்த வகையில் பேச்சு சுதந்திர குறியீட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 24வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. According to the World Bank report, what position has India got in the world in term of income equality? உலக வங்கி அறிக்கையின்படி வருமான சமத்துவத்தில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4வது இடத்தை பிடித்திருக்காங்க. அதாவது வருமானத்தில் ஈக்குவாலிட்டி, ஈக்குவலாக சம்பாதிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தில் 4வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2024? 2024 ஆண்டுக்கான ஊழல் கண்ணோட்ட குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 96வது இடத்துல இருக்கு. ஸோ ஊழல் கண்ணோட்ட குறியீட்டில் இந்தியாவோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா 96 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் 2024? 2024 ஆண்டுக்கான சட்டத்தின் ஆட்சி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 79 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா, இதையே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்லாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட்ல வேர்ல்டுல இந்தியாவோட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which state has topped the management
எஃபெக்டிவ்னஸ் அசஸ்மெண்ட் இண்டெக்ஸ் 2025 மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டு குறியீட்டில் 2025 பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளதுன்னு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ கேரளா அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். கேரளா பார்த்தீங்கன்னா மேலாண்மை செயல்திறன் குறியீட்டில் பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டு குறியீட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் கண்ட்ரிஸ் ஏர்போர்ட்ஸ் டாப்டு த வேர்ல்டு ஏர்போர்ட் ரேங்கிங் 2024 2025 ஆண்டுக்கான உலக விமான நிலைய தரவரிசையில் எந்த நாட்டின் விமான நிலையம் வந்து முதலிடத்தில் உள்ளன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சிங்கப்பூர் தான் ரைட் ஆன்சர். இந்த விமான நிலையம் மட்டும் இல்லை, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்போர்ட்லையும் இவங்க தான் நம்பர் 1ல இருக்காங்க. பாஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 193 நாடுகளுக்கு மேல இந்த நாட்டோட பாஸ்போர்ட் மட்டும் வச்சு நம்ம பயணம் செய்யலாம். மற்ற நாடுகளுக்குலாம் எப்படின்னா விசான்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொண்டு போகணும். ஸோ இந்த நாட்டோட பாஸ்போர்ட்டை வச்சு இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து பயணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஏர்போர்ட் மட்டும் இல்லை, பாஸ்போர்ட்லேயும் சிறந்த நாடாக செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பூர் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குளோபல் Global Multi-Dimensional Poverty Index 2024 has been released by உலகளாவிய பல பரிமாண வறுமை குறியீடு 2024 யாரால் வெளியிடப்பட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் அமைப்புகள் பற்றியும் சில கேள்விகள் கேட்பாங்க. UNDP அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு பிரிவு தான் இந்த UNDP அப்படிங்கிறது. ஸோ இந்த நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு நிறுவனங்கள் சார்ந்து கேட்பாங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ங்கிறது ஒரு கண்ட்ரியோட பேர், RBங்கிறது இந்தியாவில் உள்ளது, WHO எல்லாருக்குமே தெரியும், ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது எலிமினேட் பண்ணி பார்த்தா கூட இது ரைட் ஆன்சராக வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் அப்ரோச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் த கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2025 ஆண்டுக்கான காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th பிளேஸ்ல இருக்காங்க. இந்த காலநிலை மாற்றம் சம்பந்தமாக பார்க்கும்போது இந்தியா வந்து 10th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் கொஸ்டினா இருக்கு. ஸோ 10வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸை பொறுத்தளவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஃபேன்சி நம்பர்ஸு, ஸோ நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு ஞாபகம் வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2025 ஆண்டுக்கான ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 71 அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். ஸோ என்ன கொஸ்டின் பாருங்க. ஆற்றல் மாற்ற குறியீடு எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா 71 அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has become the world third largest biofuel producing country in March 2025? மார்ச் 2025 உலகின் 3வது பெரிய உயிரி எரிபொருள் உற்பத்தி செய்யும் நாடாக மாறியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா. ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல சொன்னேன், இந்த மாதிரி வந்து இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம அதை வச்சு ப்ரிடிக்ஷனுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே வகையில் தமிழ்நாடு சில கொஸ்டின்ல வரும், அதையும் கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following states ranks first in terms of having female police officer? பெண் காவல் அதிகாரிகளை கொண்டுள்ளதில் கீழ்கண்டவற்றில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு தான். சமீபத்திய தமிழ்நாடு அரசின் அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா பெண் காவல் அதிகாரிகளை கொண்டுள்ளதில் கீழ்கண்டவற்றில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which state ranks first in the export of leather goods and textile fabrics? அதாவது எக்ஸ்போர்ட்ல தோல் பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தோல் பொருட்கள் வந்து நமக்கு ப்ரீவியஸ்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா தோல் பொருள் நிறுவனங்களோட தலைமையகம் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தோல் பொருள் மற்றும் ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடிச்சது தமிழ்நாடு அப்படிங்கிறது தான். ஸோ இது சமீபத்திய ரிப்போர்ட் படி. அடுத்ததை பாருங்க. Which state is the leading state in the country if efficiently carrying out organ transplantation? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா திறம்பட மேற்கொண்டதில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான் டிரான்ஸ்பிளன்ட்ஸ், அதாவது உறுப்பு மாற்று சிகிச்சையில் திறம்பட மேற்கொண்டதில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாஸ் டோட்டல் லேண்ட் ஏரியா இஸ் அட்
வாட் லொகேஷன் இன் த வேர்ல்டு, இந்தியாவின் மொத்த வனப்பரப்பு உலக அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சமீபத்தில் இப்போ போன வாரத்து ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த 9வது பிளேஸ் அப்படிங்கிறது. இந்தியா பார்த்தீங்கன்னா மொத்த வனப்பரப்புல 9வது பிளேஸ்ல இருக்காங்க. இந்த 3வது அப்படிங்கிறது எப்படின்னா இயர்லி வந்து வனப்பரப்பை வந்து க்ரோத் பண்ணிட்டே போவாங்க. ஸோ அந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்கன்னா. ஸோ மொத்த வனப்பரப்புன்னு கேட்டாங்கன்னா 9வது பிளேஸு. இயர்லி அந்த வனப்பரப்பை க்ரோத் பண்றதுல இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.